நிறையா பேர் இன்றைக்கி ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு குருவை தேர்ந்தெடுக்காது தான் இன்றைக்கி நம்மளை வந்து சரியாக வழி நடத்துறதுக்கு. இந்த வழியை வந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த வழி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இருக்காது. அவருக்கு சரியாக வரும், இன்னொரு நபருக்கு சரியாக வரும், ஆனால் உங்களுக்கு சரியாக வராது. உங்களுடைய கேரக்டர், அதனால் உங்களுடைய குணாதிசயம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நபரை வந்து அந்த மாதிரியான நபராக வந்து உங்களை டேலண்டாக அவரை டெவலப் பண்ணி வர்றதுக்கு ஒரு குரு தேவை. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறவர் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஒவ்வொரு பிஸ்னஸில், ஒவ்வொரு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு குரு வேணும். அந்த குரு யார், என்ன? அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது, அதே மாதிரி வந்து ஸ்கூல் காலேஜ் ஒரு குருவை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். பல நபர்கள் இருப்பாங்க, அங்கே டீச்சர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்து லெக்சரர் இருப்பாங்க. அப்போ அவங்க இதில் வந்து யார் நமக்கு வந்து சரியான நபர், நம்ம வந்து யாரை சூஸ் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணால் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். நமக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நம்ம நிறையா படிச்சிருக்கலாம், நிறையா அறிவு இருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட போகும்போது நமக்கு எதுவுமே இல்லை, காலி குடமாக தான் போகணும் அந்த குருகிட்ட போகும்போது. சரி, அந்த குருவை நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம்? என்றைக்கு நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறவங்க குரு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த குரு அந்த நிலையிலேருந்து வந்திருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, நம்ம பேச்சை, நம்மளுடைய வார்த்தைகளை கேட்குற ஒரு நபராக இருக்கும், காது கொடுத்து கேட்குற ஒரு நபராக இருக்கும். முக்கியமான விஷயம் இது. இந்த மாதிரி நபருக்கு தான் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கேட்குற ஒரு நபராக இருக்கணும். அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுன்றது வந்து சில இதுக்கு சொல்யூஷன் கரெக்டாக இருக்கும், சில இதுக்கு ஃபெயிலியராகவும் ஆகும். அப்போ குரு இல்லை, அவர் நமக்கு சரியான குரு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அவர் சொன்னதை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம், அல்லது வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்போ ஒரு மென்டார் கண்டிப்பான முறையில் வேணும். அது வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், எந்த ஃபீல்டில் வேணாலும் அவர் இருக்கலாம். நம்ம ஃபீல்டில் தான் இருக்கணுன்றது கிடையாது, நம்ம ஃபீல்டாக கூட இல்லாமல் இருக்கலாம். நம்ம இப்போ ஸ்கூல் படிச்சுட்ருக்கோம், நம்ம மென்டர் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம், ஸ்கூலில் தான் இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. காலேஜ் படிக்கும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு நபரை மென்டராக எடுத்துக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்லாத ஒரு நபரையும் மென்டராக எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணவங்க மென்டராக இருக்கணுன்றது இல்லை, லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணவங்கள மென்டராக எடுத்துக்கலாம். ஒரு மென்டார் கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே தேவை. அந்த மென்டார் நம்ம சொல்கிறத கேட்குற ஒரு நபராக இருக்கும், காது கொடுத்து கேட்குற நபராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அந்த சுதந்திரம் இல்லை. காது கொடுத்து நான் சொல்கிறத நீ செய் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி, ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, பிஸ்னஸில் கஸ்டமர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்போ எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து பல ஃபெயிலியர் பார்த்துட்ருப்பார். நான் சொல்கிறது செய் அப்படின்னு அதே விஷயந்தான் அவங்களும் செய்ய வைப்பாங்க. ஸோ ஒரு மென்டர் நிச்சயமாக வேணும். அந்த மென்டர் சரியான ஒரு மென்டராக இருக்கணும். மென்டரை சூஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சூஸ் பண்ணலைன்னா மென்டரை சூஸ் பண்ணுங்கள். அந்த மென்டார் வந்து எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம், அவரை ஃபாலோ பண்ணுங்கள். சரியான மென்டரா அப்படின்னு பார்த்துக்குங்க. அல்லது நம்மளை வந்து செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ சரியான மென்டர் சூஸ் பண்ணியிருந்தோம், நம்ம சரியான மென்டரோட அவங்களுடைய ஃபாலோப்பில் இருந்தோன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு சரியான வழியில் போவோம் அப்படின்றது என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறது.